நமஸ்காரம். அடியேன் மாதவன். இணைய தினம் திருப்பாவையில் 7வது பாசுரத்தை விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல பாசுரத்தை பார்த்துடலாம். கீசு கீசென்ற ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசு நறுங்குடலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலோ ரம்பாவாய் அப்படின்றது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு உண்டான விளக்கத்தை பார்க்கச்சே ரொம்ப விசேஷமான பாசுரமாக இருக்குது. கீச்சு கீச்சென்று அப்படின்றா. கீச்சு கீச்சென்று அப்படின்னா யாரோ யார்கிட்டையோ குசு குசுன்னு யாருக்கோ தெரியாமல் பேசணும் அப்படின்றதா தெரியப்படுத்துறதா வர்றது. சாதாரணமாக பாடசாலையிலலாம் குழந்தைகள் பேசின்னு இருக்கும்போது வாத்தியார் உட்காண்டிருந்தாரானா அவர் கேட்பாராம் அந்த கேள்வியை, என்னடா குசு குசுன்னு கீச்சு கீச்சுன்னு பேசின்னு இருக்கீங்கோ அப்படின்னு. இந்த கீச்சு கீச்சுன்றது ஒரு 2 பேர் பேசிக்கிறது மற்றவாளுக்கு தெரியாமல் பேசிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. இந்த பாசுரத்தில் யார்கிட்ட யார் இந்த மாதிரி கீச்சு கீச்சுன்னு பேசுகிறா அப்படின்னு பார்த்தா, கீசு கீசு என்ற ஆணை சாத்தன் அப்படின்னு சொல்லி பரந்தாமனை குறிப்பிடுறாளாம். பரந்தாமன் கிட்ட திருமகள் மகாலட்சுமி ஏதோ ஒரு காரணத்துக்காக சத்தம் இல்லாமல் எதையோ பேசின்னு இருக்கா. என்ன பேசுகிறா அப்படின்றத கவனிக்கிறதுக்கு முன்னாடியே தாயார் ஆண்டாள் இதை சொல்கிறாளாம். கீசு கீசு என்றும் ஆணை சாத்தன். ஆணைச்சாத்தன் அப்படின்னும் போது யானையை போல வலிமை உடையவன், புஜபல பராக்கிரமங்கள் கொண்டவன் அப்படின்னு தெரியப்படுத்துகிறா. யார? திருப்பார்கடலில் எழுந்திருக்கக்கூடிய பரந்தாமனை. திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய பரந்தாமனை கிருஷ்ணனுடைய உருவில் கொண்டு வந்திருக்கிறதுனால தாயார் திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கிட்ட எதையோ கீச்சு கீச்சுன்னு பேசின்னு இருக்கா அப்படின்றது இந்த முதல் வரி அர்த்தமாகுது. 2வது வரி, பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே. அப்படியாப்பட்ட திருமாமகள் பரந்தாமனான கண்ணன்ட்ட எதையோ பேசின்னு இருக்கா. அந்த பேச்சு குரலை கேட்க விடாமல் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறீங்களே பெண்களே அப்படின்னு சொல்கிறா. பெண்கள் அப்படின்னா இந்த இடத்துல மதிக்கட்ட பெண்களே அப்படின்னு அர்த்தமாகுது. மதினா என்ன பெருமாள் பேசிக்கிறா, என்ன பெருமாளும் தாயாரும் பேசிக்கிறான்னு நாம் கவனிக்கணும். கவனித்து அதில் ஏதாவது பரந்தாமனுக்கு குறை இருந்தால் அந்த குறையை போக்குறதுக்கு ஆயர் பெண்களான நாம் எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் தெரியப்படுத்துறதா வர்றது விசேஷமான வரி. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து. காசுனா நாம் இப்போ வச்சுருக்க மாதிரி இந்த சில்லறை காசெல்லாம் இல்லை. காசுனா காசு மாலை அணிந்திருக்கக்கூடிய காசு, அதில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆபரணங்களில் இருக்கக்கூடிய காசுகள். அப்படியாப்பட்ட காசுகள் பிறப்பிலேயே கொண்டிருக்கலாம். காசும் பிறப்பும் கலகலப்ப ஒரு சத்தம் வரா மாதிரியா. இப்போது ஒரு தங்க நகை அணிஞ்சுன்னு இருக்கா ஒருத்தர் அப்படின்னா அது அலுங்காமல் குலுங்காமல் அப்படியே போயிட்டு வருவாளாம். அப்படி இல்லையா, இவா செல்வம் மிகுதியில் அது அசையிறது. அந்த இவா செய்கிற வேலையில் அந்த காசு மாலைன்றது அசையிறது. கலகலப்ப அப்படின்னு அசைஞ்சி நெசுகிற நிலையில் இருக்கான். அப்படியாப்பட்ட நிலையில் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து, கையால் செய்யக்கூடிய வேலையினால் அசையிறது அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிட வரா. வாச நறுங்குடல் ஆட்சியர். வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆயர்பாடியை சேர்ந்த பெண்கள் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடுறான். பெருமாள் வரப்போறார், நம்மளை பார்க்க போறார் அப்படின்றதுக்காக எல்லாரும் வாசனை திரவியங்களோடவே இருக்கலாம். யாரு? ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள். வாசு நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அந்த காலத்தில் தயிர் கடையிறத பார்த்தாலே அதாவது ஒரு அழகான இதுவாக இருக்கும். தயிர் கடையிறது அப்படின்னா சில ஆற்றுலலாம் அம்மா கடையும் போது பார்த்துருப்பீங்கோ, இல்லை சில ஆற்றுல பாட்டி கடையிறத பார்த்துருக்கலாம்.
அவள் ஒரு தூணோட ஓரத்தில் உட்காந்து அதிலோட ஒரு கயிறு நுனியை வச்சு கீழே தயிர் பானையை வச்சு வெண்ணெய் கடையிறது அப்படின்னு அந்த மத்தை வச்சுட்டு சலக் 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 சலக்குன்னு சத்தம் வரா மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் கொஞ்ச நாளைக்கு அந்த மத்தை உயட்டின்ண்டே இருப்பாளாம். அந்த மத்து உயற்ற வேகத்தில் தன்னுடைய திருமேனியில் போட்டுருக்கக்கூடிய அந்த காசு மாலை அசையறதான். காசு மாலை சொர்ண காசுகள் அசையறதான். அப்படி அசையக்கூடிய அந்த காசுனால ஏற்படக்கூடிய செய்யக்கூடிய வேலையினால் ஏற்படக்கூடிய வேர்வை நறுமணத்தோட கலந்து வாசனை திரவியங்கள் பூசின்றதுனால நறுமணத்தோடு கலந்து வெளிப்படுறது அப்படின்றது இந்த இடத்துல தெரிய வருது. விசேஷமான வரி இந்த வரியை நாம் உணரணுமானா அந்த காலத்துல எல்லாம் பெரிவா எப்படி இந்த வெண்ணெய் கடைஞ்சா இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அந்த சமயத்தில் நமக்கு உண்டான வேர்வையை போக்கிக் கொள்வதற்கு யாரோ பெருமாள் நம்மளை பார்க்க வரா, அந்த பெருமாளை நாம் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கணும்னு முதலே சித்தமாறா அப்படின்றதா இதில் தெரிய வர்றது விசேஷமான வரி. நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. நாயகப் பெண் பிள்ளாய் யார்? நாயகனுடைய பெண் பிள்ளாய். இந்த ஆயர்பாடியில் இருக்கவா எல்லாரும் சேர்ந்து ஆண்டாளோட சேர்ந்து இங்கே ஆண்டாளோடு இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சேர்ந்து யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு கார்த்தால நீ எழுந்து எங்களெல்லாம் தயார் பண்ணணும்னு ஒருத்திய நாயகி ஆக்குறாளாம். அந்த நாயகியா இருக்கக்கூடியவருக்கு நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு பேர். அதாவது என்னென்னா ஒரு 10 பெண்கள் இருக்க இடத்துல இந்த 10 பெண்ணும் என்ன வேலை செய்யணும்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு இந்த இடத்துல நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கா. நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு அவகிட்ட நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம்னா மிச்சம் இருக்க 9 பெண்களோ 10 பெண்களோ இல்லை அவள் குழுவில் இருக்கவாளோ மொத்தமாக அந்த வேலையை கலந்து கட்டி செய்து முடிப்பா அப்படின்றது இதில் அர்த்தமாகுது. நாராயணன் மூர்த்தி. யார் நாராயணன் மூர்த்தி? அந்த பரந்தாவனான திருப்பார்கடலில் எழுந்திருக்கக்கூடிய மூர்த்தியான கண்ணனுக்கு பணிவிடை செய்ய காத்து கொண்டிருப்பவர். கண்ணனே அவதார புருஷனானதுனால கண்ணனுக்கு இந்த பணிவிடையை செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நிறுத்துறா. கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ. அப்படியாப்பட்ட கீசு கீசுன்னு ரகசியமாக ஏதோ மகாலட்சுமி பரந்தாமன் கிட்ட அவருடைய துதியை பாடும்போது அந்த சத்தம் உனக்கு கேட்டும் கேசவனை பாடவும், கேசவனை பற்றி மகாலட்சுமி திருமகள் ஏதோ சொல்லும் பொழுது அது உன் காதில் விழுந்தும் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயோ அப்படின்ற மாதிரி சொல்லி நிறுத்துறா. தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய். தேசமுடையாய் அப்படின்னா இந்த இடத்துல அந்த தேசமுடையாய்க்கு அர்த்தம் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தீங்களான்னா, தேகத்தில் ஒரு விதமான ஒளி பூந்து அதனாலே அவள் அழகா சேவை சாகிக்கக்கூடிய ஒரு பெண். கேசவனுடைய பக்தியில மெச்சி அவனை பற்றி திருமகள் பாடிக்கொண்டிருப்பது காதில் கேட்டும் எழுந்திருக்காத ஒரு பெண். உன்னுடைய கதவை திறந்து வெளியில் வந்து பாவை நோன்பு நோக்கிறதுக்கு நீ வரணும். அப்படி நீ பாவை நோன்பு நோக்கிறதுக்கு வந்தாயே ஆனால் அந்த கேசவனுடன் நாம் பேசுவதற்கு சகாயம் ஏற்படும். அப்படி நீ வராவிட்டால் கேசவனுடைய பழிப்பாவத்திற்கு ஆளாவாய் அப்படின்ற மாதிரி ஆண்டாள் சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறாளாம். விசேஷமான பாசுரம். இந்த பாசுரத்தில் திருமகள் இருக்கா அப்படின்றது தெரியறது. இருந்தாலும் பக்தியில் மிகுந்த ஆண்டாள் தான் பரந்தாமனான கண்ணனுக்கு திருமகளாக மாறணும் அப்படின்றதுக்காக திருமகள் என்ன என்ன பண்ணுறாளோ அதையெல்லாம் இந்த பாவை நோன்பில் பெருமாளுக்கு பண்ணணும்னு அபிப்பிராயம் பட்டதா இந்த பாசுரம் முடியறது. இந்த பாசுரத்தோட விசேஷமே என்னன்னா, எல்லாரும் பெருமாளை அடையணும் அப்படின்னா திருமகள் இருக்கா,
ரிஷிகள் இருக்கா, மகான்கள் இருக்கா, முனிகள் இருக்கா, இவெல்லாம் பண்ணுறதை பார்த்து அதில் நமக்கு எது பண்ண முடியுமோ அதை தெரிந்து கொண்டு அந்த தெரிந்ததை பரந்தாமனுக்காக இந்த நாம் பாவை நோன்பில் பண்ணினோமானா பரந்தாமனுடைய கடாட்சம் நம்ம மேலே பட்டு பூலோகத்தில் ஜீவிக்கிறதுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் பெருமாள் நமக்கு பண்ணி கொடுப்பார் அப்படின்றது அர்த்தமாகுது. விசேஷம். நாம் இந்த உபன்யாசத்தில் தொடர்ந்து ஆச்சாரியர்கள் உபன்யாசம் சொல்லச்சே ஒரு சில முக்கியமான குறிப்புகளை கொடுப்பா. அந்த குறிப்புகள் இந்த பாசுரத்துக்கு என்ன இருக்குது அப்படின்றத மேலே பார்க்கலாம். விசேஷம். ஆச்சாரியன் சேவிக்கிறதுபடி இந்த பாசுரத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய பராக்கிரமத்தையும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அழகையும் பெருமாளுடைய வலிமையையும் பெருமாளுடைய உடல் வாகையும் இந்த பாசுரம் முழுசாக தெரிவிச்சுட்டே வரலாம். இதை எல்லாத்துலேயும் லயிச்சு மகாலட்சுமி பெருமாளோட பேசின்னு இருக்கா. பேசுறது அப்படின்னா அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார். உம்மை உடம்பு இப்படி என்ன அழகாக இருக்கு, நீர் இந்த மாதிரி யானை மாதிரி வலிமையோடு இருக்கீர், உம்மை தோல் வலிமையெல்லாம் இப்படி இருக்குன்னு அப்படியாப்பட்ட பேசக்கூடிய தாயார் பெருமாள் சம்பாஷணைக்கு நடுவில் ரிஷிகள் மகான்கள்லாம் உள்ள பூந்து இந்த நோன்பை நோக்கிறதுக்கு திருப்பாவை நோன்பை நோக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறா. அது உனக்கு தெரியலையே, அப்படி நீ தூங்கிறது என்ன முக்கியம், எழுந்து எல்லாரும் ஒன்றா வாங்கோ, நாம் எல்லாம் அவளுக்கு முன்னாடி பாவை நோன்பை நோட்போம். பாவை நோன்பை நோற்று பெருமாளுடைய திருவுருள் பெறலாம். பெருமாள் இத்தகைய அழகு படைத்தவராக இருக்கார். அதனாலே எல்லாரும் முந்திக்கிறா, நாம்பளும் முந்திக்கணும், நாம் விட்டுடக்கூடாது. அப்படி இந்த பாவை நோன்பை நோற்றோமையானால் பெருமாள் எல்லா விதமான கடாட்சங்களையும் நமக்கு தந்தொருளி பூலோகத்தில் மீண்டும் ஜீவிக்காத வைகுந்த பதவியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் ஆச்சாரியன்லாம் சாட்சின்னு வரா. இந்த பாசுரத்தை சேவிச்சாலே பெருமாள் அழகு, பெருமாளுடைய லட்சணம், பெருமாளுடைய வீர தீர செயல், பெருமாளுடைய பராக்கிரமம் எல்லாம் நமக்கு புலப்படுறதாம். அப்படி ஆச்சாரியன் இந்த உபன்யாசத்தில் சேவிக்கச்சே பெருமாளுடைய சிகை அழகை வர்ணிக்கிறார். சாதாரணமான சிகை அப்படின்றது வேறையாம். கருங்குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு தலை கேசத்தை, அந்த கேசத்தை அவர் சுருட்டி வச்சுருக்க அழகை விவரிச்சே கிட்டத்தட்ட 3/4 மணி நாளைக்கு மேலே அந்த வர்ணனையை கொண்டு போகிறா. பெருமாளுடைய அழகை லயிக்க வைக்கிறதுன்றதே ஒரு தனிவிதமான திறமை. அந்த திறமையிலே பெருமாளை ஆண்டாள் லயிச்சிருக்கா, மகாலட்சுமி லயிச்சிருக்கா, ரிஷிகள் லயிச்சிருக்கா. பக்தாளான நாம்பளும் அந்த அழகை லயிச்சு அதில் மயங்கி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தோமானா பெருமாள் சகலவிதமான கடாட்சங்களையும் இந்த பூலோகத்திலேயே தந்து இந்த பூலோகத்தையே சொர்க்கமாக மாற்றி தன்னுடைய பக்தனுக்கு எல்லாவித அருளையும் பாலிப்பார் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு விளக்கம் கொடுக்குற ஆச்சாரியன்லாம். விசேஷம். அடுத்த பாசுரத்தை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் மாதவன்.